அவங்கள பார்க்க போனப்பவே டிசி அவர்கள் தான் நான் சொன்னேன், கள்ளத்தி மரம்ங்கிறது நம்ம கோவிலுடைய ஸ்தல விருட்சம். அதில் எப்படி பிறை கொடி ஏற்ற முடியும்? ஏன்னா அந்த 33 சென்ட் தவிர, அதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கு, அன்றைய நிலையிலேயே ஸ்டேட்டஸ் குவோ ஆன்டி மெயின்டைன் பண்ணணும்னு. ஆனால் அதுக்கப்புறம் பல கட்டுமான பணிகள் நடந்திருக்கு. ஆகவே தமிழக அரசு இந்துக்களுடைய கோவிலின் நிலத்தை, அதன் சொத்துக்களை காப்பாற்ற அறநிலைத்துறை தவறிவிட்டது. நீங்கள் முதல்ல டிசம்பர் 1 இங்கே தீபஸ்தம்பத்தில் தீபம் ஏற்றணும்னு கொடுக்கும் பொழுது கணம் நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார், அதை நாம் மறக்கக்கூடாது. இது ஏதோ வெறும் தீபம் ஏற்றுற பிரச்சனை இல்லை, ஹிந்து கோவிலுடைய இடத்தின் உரிமைக்கான பிரச்சனை. அதனால இன்னைக்கு என்ன நிலைமை வந்திருக்கு, ஸ்தலவிருட்சத்தை ஆக்கிரமிக்கலாம், அங்கே அவங்க குடியேற்றலாம். இன்னமும் நமக்கு சில அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸு இன்னும் நிறைய புணம்பு வச்சுருக்காங்க. அதெல்லாம் அப்போ முழு இதுவும் அந்த 33 சென்ட் தவிர இந்துக்களுக்கு தான் சொந்தம்னா